இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு எமர்ஜென்சின்னு லிஃப்ட் கேட்டா கூட யாருமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல நின்று லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க? ஹே சிரி, கால் ஜானி. டேய் வண்டி நிப்பாட்டு. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஜானி கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சரிங்கண்ணா. ரைட். சார் லிஃப்ட் சார். என்ன எங்க நிக்கிறீங்க? பைக்ல பெட்ரோல் காலியா? இல்ல சார், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சார். அப்படியா? சரி, இப்போ நீங்க எங்க போகணும்? சார் நாங்க அர்ஜென்ட்டா கிருஷ்ணா நகர் வரைக்கும் போகணும் சார். ஆமா சார். ஓ, கிருஷ்ணா நகரா? நானும் அங்கதான் போறேன். அப்படியா சார்? கொஞ்சம் எங்களை அங்க டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? சரி, ஏறுங்க, வாங்க. தேங்க்யூ சார். போலாமா? ஓ யா சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சரியான நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க. That's all right. இதான் உங்க வீடா? ஆமா சார். ஏன் சார், என்னாச்சு? இல்ல, சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். நான் கூட இங்கதான் பக்கத்துல எங்கேயோ. அது எங்கன்னா இங்க. ஏய், இடிங்கடா. யார் நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சொல்றேன், பதட்டப்படாத, பதட்டப்படாத. ஸ்டே. யாருங்க நீங்க? எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இருங்க, பயப்படாதீங்க. நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். இது அர்ச்சனாவுடைய வீடு தானே? அந்த கொலகாரிய பத்தி ஏன் கேக்குறீங்க? அவ இந்த வீட்ல இருந்தா அவ்வளவுதான். மத்தபடி இது ஒண்ணும் அவ வீடு இல்ல, எங்க வீடு. சரி, அர்ச்சனாக்கு ஒரு பொண்ணு இருந்தாலே, இப்ப அவ எங்க இருக்கா? பாவம், இப்படி ஒரு கொலகாரிக்கு பிறந்துட்டு அவ வெளியில தலை கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ இங்கதான் இருக்கா. பூரணி, இங்க வாமா. நீதான் அர்ச்சனாவுடைய பொண்ணா? இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். அப்படி ஒரு மனுஷிக்கு மகன் சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன். சரி, இதுக்கப்புறம் அர்ச்சனாவை பத்தி யாராவது விசாரிச்சாலோ இல்ல தேடி வந்தாலோ கண்டிப்பா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், புரியுதா? சரிங்க சார், கண்டிப்பா சொல்றேன் சார். உங்க மொபைல் நம்பர் கொடுங்க சார். வாய மூடு. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிய வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிடும். அதை நாங்க அப்புறமா தெரிஞ்சுப்போம். நாங்க இங்க வந்தது வெளியே தெரிஞ்சது,
செத்துருவீங்க பார்த்து. லெட்ஸ் கோ. குட் மார்னிங் மேடம். என்னாச்சு? வருமா வந்தானா? வந்தவங்கள வர்மா இருந்தானா இல்லையான்னு தெரியல மேடம். எல்லாரும் முகத்தை மறைச்சிருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வர்மாவோட டீம் தான் மேடம். சரி, அவங்க என்ன சொன்னாங்க? வந்தவங்க உங்க அம்மாவை பத்தி தான் விசாரிச்சாங்க மேடம். நாங்க சார் சொன்ன மாதிரி உங்க அம்மாவை பிடிக்காத மாதிரி நடிச்சோம். அப்புறம் அவங்க வேற யாராவது விசாரிச்சா இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்பதான் மேடம் விஜயகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்களை இங்கேயே இருக்க சொல்லியிருக்காரு மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நாங்க இருக்கோம். உங்க குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகாது மேடம். ம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதுல என்ன மேடம் இருக்கு? இது எங்களோட டியூட்டி தானே மேடம். அத்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா கெஸ்டும் வந்துருவாங்க. எல்லாமே ரெடி ரித்திகா, ஒரு பிரச்சனையும் வராது. ரித்திகா, என்ன நீ? ஏ ரித்திகா, இந்த ஏற்பாடெல்லாம் உன்னோடதா? ஆமா, என்ன திடீர்னு? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? நான் எம்டி ஆனதுக்கு ஆபீஸ்ல எல்லாரும் ட்ரீட் கேட்டாங்க. அதான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். அதுக்குன்னு இப்படி சொல்லாம கொல்லாம திடீர்னு வீட்டுக்குள்ளேயே ஏற்பாடு பண்ணுவியா? நான் ஒண்ணு சொல்லாமலாம் பண்ணல, சொல்லிட்டு தான் பண்ணிருக்கேன். யார்கிட்ட சொன்ன? ஏன் மாமியார் கிட்ட. அவங்க கிட்ட நேத்தே விஷயத்த சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டேன். உனக்கு வேற ஏதாச்சும் தெரியணுமா? ஏண்டி, நீ திருந்தவே மாட்டியா? எத்தனை தடவை தான் உன்கிட்ட சொல்றது? ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்து என்ன பிரச்சனை பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பியா? இல்லனா உனக்கு போர் அடிக்குமா? ஏய், இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? வந்துட்டா பஞ்சாயத்து பண்றதுக்கு. என்னமோ இவ புகுந்து வீட்டுக்குள்ள நான் வந்து பிரச்சனை பண்ற மாதிரி. வாடே. ஐலி, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் நம்ம கபிலனை திருத்துறதுக்கு மெனக்கெடுறதை விட அதிகமா ரித்திகாவை திருத்ததான் அதிகமா மெனக்கெடணும்னு தோணுது.